ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். நான் எஸ்கே. Boto3 இன் தமிழ்ல நம்ம வந்து 6th வீடியோல இருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல இருந்து Boto3 கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து செஷன், ரிசோர்ஸ் அண்ட் கிளையண்ட் இந்த 3 கான்செப்ட்ட பத்தி நம்ம டீடைலா வந்து பார்த்திருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோக்கான லிங்க் நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மெட்டா. இந்த மெட்டா பத்தி தான் பார்க்கலாம்னு இருக்கிறோம். ஓகே, வாங்க போலாம். இப்ப மெட்டா எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த ரிசோர்ஸ் அண்ட் கிளையண்ட். ரிசோர்ஸ் உங்களுக்கு தெரியும், ஹை லெவல் ஆப்ஜெக்ட். அதாவது AWS இருக்கக்கூடிய சம் ஃபியூ ரிசோர்ஸ் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நம்ம Boto3 மூலியமா ஆக்சஸ் பண்ண முடியும் ரிசோர்ஸ்ல. கிளையண்ட் அப்படி அப்படி கிடையாது. நம்ம மேக்ஸிமம் இருக்கக்கூடிய எல்லா விதமான AWS ஓட சர்வீசஸையும் நம்ம என்ன பண்ண முடியும், கிளையண்ட் மூலியமா ஆக்சஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம். இப்ப இந்த மெட்டா எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசோர்ஸ்ல இருந்து இந்த கிளையண்ட்ட நம்ம வந்து யுட்டிலைஸ் பண்றதுக்கு தான் மெட்டா யூஸ் பண்றாங்க. அதாவது இப்ப வந்து ரிசோர்ஸ்ல இப்போ ஒரு ஈ-ஷீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈ-ஷீட்ல இருக்க எல்லா விதமான ஆப்பரேஷனும் என்ன பண்ண முடியாது, ரிசோர்ஸ் வச்சு பண்ண முடியாது. அப்ப கிளையண்ட் வச்சு தான் பண்ண முடியும். அப்ப ரிசோர்ஸ் வச்சு நம்ம ஒரு வேளை நம்ம வந்து AWS உடைய அந்த சர்வீஸ நம்ம வந்து எழுதிட்டோம். ரிசோர்ஸ்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, ஃபர்தரா நம்ம வந்து கிளையண்ட்ட கால் பண்றதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெட்டாவ யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், நம்ம வந்து கிளையண்ட்ட வந்து கால் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு தான் அத யூஸ் பண்றாங்க. அது எப்படின்றத நம்ம ஒரு ரியல் டைம் டெமோட வந்து பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க போலாம். இப்ப நான் நம்மளுடைய பைத்தான் Boto3 ஸ்கிரிப்ட் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு வந்து போயிட்டோம். இப்ப லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு IAM யூசர வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளையன்ட் மூலியமா எப்படி பண்றது? அதே சேம் திங் ரிசோர்ஸ் மூலியமா எப்படி பண்றது? அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபைல வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்ப IAMல கிளையண்ட். இப்ப கிளையண்ட் வச்சு நம்ம கால் பண்றப்ப என்ன பண்றோம்? Boto3 இம்போர்ட் பண்ணிட்டு AWS மேனேஜ்மென்ட் கன்சோல்ல வந்து ப்ரொஃபைல் நேம் கால் பண்ணி நம்ம செட் பண்றோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, IAM டேஷ்போர்ட். IAM டேஷ்போர்ட் வந்து AWS மேனேஜ்மென்ட் கன்சோல்குள்ள கிளையன்ட் நம்ம வந்து மூலியமா என்ன பண்றோம்? சர்வீஸ் நேம் வந்து IAM குடுக்குறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம IAM டேஷ்போர்ட் நம்ம ஏற்கனவே மேல இருக்கக்கூடிய கிளையன்ட்டோட IAM டேஷ்போர்டுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? லிஸ்ட் யூசர் அப்படின்னு குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து டிக்ஷனரி அதுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூசர்ஸ் அப்படின்றத கால் பண்ணி, அதுல நமக்கு என்ன வேணும்? யூசர் நேம் மட்டும் வேணும். இத நம்ம வந்து என்ன பண்றோம்? ரன் பண்றோம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கிளையன்ட் மூலியமா கால் பண்றது. சேம் திங் நீங்க வந்துட்டு IAMல ரிசோர்ஸ் மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே சேம் தான் ரிசோர்ஸ் மூலியமா கால் பண்றோம். ஆனா, இங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரியான டிக்ஷனரி இந்த மாரி நெறைய விதமான ஆப்ஜெக்ட் கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாரி யூசர்ஸ், யூசர் நேம் இந்த மாரிலாம் நம்ம வந்து குடுக்கல. டைரக்ட்டா வர்றோம். நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் யூசர்லாம் இல்ல. யூசர்ஸ்குள்ள ஆல் அப்படின்னு குடுக்குறோம். கீழ நேம் வந்து நம்ம கால் பண்றோம். இவ்வளோதான். அந்த அளவுக்கு டீட்டெயிலா நமக்கு வந்து என்ன ஆகல, டிக்ஷனரி வந்து நமக்கு லிஸ்ட் வந்து வரல. அதனால நமக்கு இந்த மாரி குடுத்துருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? IAM வந்து லிஸ்ட் அவுட் பண்றோம். ஓகேங்களா? நான் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பைத்தான் 3 IAM கிளையண்ட். ஃபர்ஸ்ட் நான் கிளையண்ட்ட ரன் பண்றேன். இப்ப நம்மட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 2 IAMஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒண்ணு பார்த்தீங்கன்னா அட்மின், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா S3 யூசர். அப்ப 2 இதுவும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிருச்சு. சேம் திங் நான் வந்து இதே இத நான் வந்து ரிசோர்ஸ் வச்சு ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின் S3 யூசர் அப்படின்னு சொல்லி 2மே நமக்கு லிஸ்ட் அவுட் ஆயிருச்சு. இப்ப எப்படி நம்ம வந்து இப்ப ஆல்ரெடி நம்ம மெட்டா பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். மெட்டா வந்து எப்படி ரிசோர்ஸ் மூலியமா நம்ம வந்து கிளையன்ட்ட ஆக்சஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஃபைல் நான் IAMல IAM கிளையன்ட்ட வந்து நான் காப்பி பண்றேன். IAM அண்டர்ஸ்கோர் மெட்டா. ஓகே. சாரி மிசோஸ் மெட்டா. ரிசோர்ஸ் மெட்டா டாட் பை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டு, இப்ப நான் என்ன பண்றேன்னா, அந்த ரிசோர்ஸ் மெட்டா இருக்கு இல்லைங்களா? அத நான் ஓப்பன் பண்றேன். இப்ப இந்த இதுல எப்படி நம்ம வந்து எடிட் பண்ணி நம்ம அத பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? நான் இன்சர்ட் கமாண்ட் குடுத்துட்டு, நான் கிளையன்ட்க்கு பதிலா நான் என்ன பண்றேன், ரிமூவ் பண்ணிட்டு ரிசோர்ஸ் வந்து நான் குடுக்குறேன். ஓகேங்களா? ரிசோர்ஸ் வந்து குடுக்குறேன். இப்ப நார்மலா இப்படி குடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, சேவ் பண்ணிட்டு, இப்ப நீங்க ரன் பண்றீங்க. சாரி. இப்ப நான் வந்து இப்ப நம்ம கிரியேட் பண்ணதுல பைதான் 3 ஓகே. IAM அண்டர்ஸ்கோர் ஆ ரிசோர்ஸ் மெட்டா. இப்ப இத ரன் பண்றா உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். ஏன்னா நம்ம ஜஸ்ட் அந்த நேம் மட்டும் தான் மாத்திருக்கிறோம். ஓகேங்களா? அப்ப கீழ இருக்கிற அந்த டிக்ஷனரி லிஸ்ட் மாரி இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம என்ன பண்ண முடியாது? ரிசோர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க அந்த லிஸ்ட் யூசருக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், இன்சர்ட் குடுத்துட்டு மெட்டா டாட் கிளையன்ட் அவ்வளோதாங்க. இது 2 மட்டும் நீங்க ஆட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, இப்ப சேவ் பண்ணிடுறேன். அகைன் நான் சேம் திங் இப்ப ரன் பண்றேன். ரிசோர்ஸ் மெட்டாவ. இப்ப பாருங்க நமக்கு வந்து அவுட்புட் வந்து அட்மின் அண்ட் S3 யூசர் வந்து கிடைச்சிரும். கிடைச்சுச்சா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? சேம் நம்ம வந்துட்டு ரிசோர்ஸ் குடுத்துட்டோம். கிளையன்ட்டோட இதுக்குள்ள நம்ம ரிசோர்ஸ் குடுத்துட்டோம். பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது கிளையன்ட் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ஆப்பரேஷன் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜஸ்ட் உள்ள வந்து மெட்டா டாட் கிளையன்ட் அப்படின்னு குடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்,
இது பண்ணிக்கிறோம். ஆனா நம்ம மேல நம்ம வந்து எத கால்பர் பண்றோம்? ரிசோர்ஸ் தான் கால்பர் பண்றோம். இப்ப இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சப்போஸ் நம்ம ரிசோர்ஸ்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா, ரிசோர்ஸ்குள்ள இருந்துகிட்டே நம்ம வந்து கிளையன்ட்டோட ஆப்பரேஷன் நம்ம பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த மெட்டா வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல வந்து ஐஏஎம் வந்து நமக்கு லிஸ்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து ரிசோர்ஸ்லயும் ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் இல்லாதது நெறைய இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு Boto3 டாக்குமெண்டேஷன்க்குள்ள போறேன். இப்ப அவைலபிள் சர்வீசஸ்குள்ள போயிட்டு நான் வந்து நம்ம ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய EC2 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? EC2 வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிளையன்ட்க்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய ஆப்பரேஷன் இருக்கும். இப்ப நான் கிளையன்ட் ஓப்பன் பண்றேன். இப்ப கிளையன்ட்ட கீழ போய் பாருங்க. நெறைய விதமான கிளையன்ட்டோட ஆப்பரேஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு வந்துட்டு அசோசியேட், அட்டாச்ன்னு வந்து கேன்சல், கிரியேட், டிஸ்கிரைப் அப்டின்னு சொல்லி டெலீட் நெறைய விதமான ஆப்பரேஷன் இருக்கும். அஸ் த சேம் திங் நீங்க மேல போயிட்டு அதே இது வந்து ரிசோர்ஸ். இத வந்து ஓப்பன் பண்றீங்க அப்டின்னா, ஆனா அதுவே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நான் ரிசோர்ஸ் கிளிக் பண்ணியிருக்கிறேன். இப்ப ரிசோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஆப்பரேஷன் கிடையாது. இங்க வந்து பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபியூ ஆப்பரேஷன் தான். இப்ப கிரியேட், சம் டிசோசியேட், கெட், இம்போர்ட், ரிஜிஸ்டர் எல்லாம் ஒண்ணொண்ணு தான் இருக்கு. இந்த மாரி ஃபியூ அவைலபிள் ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் எனக்கு அவைலபிளா இருக்கு. ஆனா நம்ம வந்து எதுல பார்த்தோம், நம்ம கிளையன்ட்ல வந்து ரொம்ப அதிகப்படியான ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம அவைலபிளா இருந்துச்சு. அப்ப அவ்வளோ ஆக்ஷன்ஸ் என்ன பண்ண முடியும்? ஆப்பரேஷன் வந்து என்ன பண்ண முடியும்? நம்ம AWS சர்வீசஸ்ல பர்ட்டிகுலரா அந்த EC2ல பண்ண முடியும். அப்ப இந்த மாரியான ஃபியூ ஆக்சஸ் மட்டும் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ்க்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் நீங்க கிளையன்ட்ட வந்து மெட்டா மூலியமா என்ன பண்ண முடியும்? கால் பண்ணி கிளையன்ட் மூலியமா பண்ணக்கூடிய எல்லா விதமான ஆப்பரேஷன் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்? நீங்க வந்துட்டு ரன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெட்டா அப்படிங்கிறது யூஸ் பண்றாங்க. ஓகே. உங்களுக்கு இப்ப மெட்டா பத்தி ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சுன்னு நெனைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அடுத்து இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ், பேஜினேட்டர்ஸ் அண்ட் வெயிட்டர்ஸ் இந்த 3 கான்செப்ட்ட பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல போட்டு வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.